காகுட் பற்றி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ் வந்து வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு வீடியோ உங்களுக்காக. நீங்கள் இதில் ப்ளே பண்ணுறதுக்கு கூகுள் போங்க. கூகுளில் வந்து காகுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன் kahoot.it இருக்கணும். காகுட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று வரும், kahoot.com இருக்கும். அது வந்து கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கானது. விளையாடுறவங்க வந்து kahoot.it கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேவும் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து என்ன கேட்கும் அப்படின்னா பின் மட்டும்தான் கேட்கும். ஸோ இந்த பின் ஆனது கேம் வந்து நடத்துகிறவங்க வந்து பின் நம்பர் கொடுப்பாங்க. அந்த பின் நம்பரை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு உங்களுடைய நிக் நேம் கேட்கும். அந்த நிக் நேமை கொடுத்துட்டு மட்டும் ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் காகுட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது. kahoot.it போகிறீங்க, பின் கொடுக்குறீங்க, நிக் நேம் கேட்கும், அதுவும் கொடுத்துட்டிங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆகுங்க. சரி, எப்படி கேம் விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து கேம் நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே போயிடுவாங்க. போய் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து என்ன கேம் நடத்துகிறாங்களோ அந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு லைப்ரரியில் அந்த கேம் இருக்கும். காகுட்டை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அந்த லைப்ரரி ஃபைல் வந்துடும். என்னென்ன ஃபைல் வச்சுருக்காங்களோ அந்த ஃபைல் வந்துடும். இதை டெட்டுங்கிற ஒரு கேள்வி 30 சைக்காலஜி கொஷின் வந்து இருக்குது. காஸ்ட் லைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் கேம் நடத்தும்பொழுது அவங்க வந்து இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுவாங்க. இப்போ தான் உங்களுக்குரிய அந்த கேமுக்குரிய பின் வந்து ஜென்ரேட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆன உடனேவும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற பாருங்கள். இந்த ஜென்ரேட் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்தோடனே கேம் பின் ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு ரைட்டுங்களா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். 215 29 82 தான் பின் நேம். இந்த பின் நேம் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கேம் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ கேள்விகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஆப்ஷனும் கீழே வரும். 20 செகண்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து கேள்விகள் வந்து இருக்கும். ரைட்டுங்களா? அதற்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். குழந்தையின் வளர்ச்சி எதனால் பாதிக்கப்படுகிறது, இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதற்குரிய ஆப்ஷனும் கீழே வரும். உணவு, விளையாட்டு, சூழல், மேலுள்ள அனைத்தும் என்பது 4 ஆப்ஷன் வரும். இதற்குரிய சரியான ஆப்ஷனை வந்து நீங்கள் எதில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனில் கலர் மட்டும்தான் வரும். ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், இந்த 4 ஆப்ஷனுக்குரிய கலர் வரும். அந்த கலரை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேம் 20 செகண்ட் தான் நிற்கும். இந்த பாருங்கள், 20 செகண்ட் தான் நிற்கும். நின்ன உடனே நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனேவும் எல்லோரும் ஆன்சர் பண்ண உடனே இந்த 20 செகண்டுக்குள்ளே எல்லோரும் ஆன்சர் பண்ணணும். பண்ணி முடிஞ்சுன்னா அந்த கேம் அந்த ஒரு கொஷின் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஷின் வந்துடும். இதில் ஸ்கோர் போர்டில் யார் டாப் 5 உடைய லிஸ்ட்டு வந்துடும். ரைட்டுங்களா? இப்படி தான் 20 கொஸ்டின், எத்தனை கொஸ்டின் கொடுத்தாங்களோ 20 கொடுத்தா 20 கொஸ்டின், 30 கொடுத்தா 30 கொஸ்டினும் டிஸ்பிளே ஆகும். முடிஞ்ச உடனே டாப் 3 உடைய லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காகுட் கேம் என்பது விளையாடுவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதாவது விடை எழுதுகிறோம், தேர்வு எழுதுகிறோம் அப்படிங்கிற பயம் இல்லாமல் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள், விளையாண்டு பாருங்கள். இந்த காகுட் கேம் ரொம்ப ஒரு அருமையான கேம்.